எல்லாருக்கும் வணக்கங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற பன்னீர் ரோஸ் செடிங்க. ரொம்ப பெருசாக நல்லா ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு வளர்ந்துருச்சு. பெரிய மரம் அளவுக்கு பாருங்கள், அடிக்கட்டு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். இதில் என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? இதுதாங்க பூமியில் நம்ம செடி வைக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதை பாருங்கள், இதில் ஒரு துளிர் அடியிலேருந்து வந்துச்சுங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டையாக வந்துருக்கு பார்த்தீங்களா? அதை விட என்ன விஷயம்னா, ஒரு அடி கூட வளரல அதோட துளிர். அதில் கிட்டத்தட்ட 20 மொட்டு இருக்குங்க. ஏற்கனவே 2 பூ பறிச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 20 மொட்டு இருக்குதுங்க. அது எவ்வளோ போஷாக்காக இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு அடி துளிரில் 20 மொட்டு வச்சுருக்குன்னா, அப்போ அந்த செடியோட ஹெல்த்தி அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு உண்மையாலுமே அதோட மண்ணோட தன்மை தாங்க. என்ன தான் நம்ம தொட்டியில் வச்சு உரம் கொடுத்தாலும், மண்ணில் வைக்கிற செடி தனி தான். பூ பூக்கிற சைஸே தனி தான். பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன், அதுக்கு தான் பாருங்களேன். ஒவ்வொரு பெரிய மொட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா 3 மொட்டு 4 மொட்டு சின்ன குட்டி குட்டி மொட்டு வச்சுருக்குதுங்க. கிட்டத்தட்ட 20 மொட்டுக்கு மேலேயே இருக்குதுங்க. இந்த மாதிரி வீட்டில் இடம் கிடச்சா வச்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.